வணக்கம் முருகேசன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஸ்டாக்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அந்த ஸ்டாக்கெலாம் ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சொன்ன விஷயங்கள் கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ண போகிறோம். இது நான் பண்ண ஸ்டாக் அனலைசிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஸ்டாக் இருக்கும். 10 ஸ்டாக்கில் ஒரு 2-3 ஸ்டாக் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் இந்த ப்ரைஸ் வந்ததுன்னா, அதாவது வேல்யூ இதுதான் சொல்லியிருப்பேன். இந்த ப்ரைஸில் வந்தது அப்படின்னு சொல்லி இன்ஃபோசிஸு மற்ற 2-3 ஸ்டாக் இருக்குது. அது ரெக்கார்டுக்கு நான் இங்கே கொண்டு வரல. ஆனால் அந்த ஸ்டாக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்ததுன்னா வாங்குங்க, இவ்வளோதான் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அது லாங் டேர்ம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, அது வேறு யாரும் இல்லை, எல்லோரும் பண்ணலாம். அது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ஸ்டாக்கை வேல்யூ பண்ண முடியும். அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 100% ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோடு பண்ணுறவங்க 100%, நான் திரும்பவும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், 100% பணம் சம்பாதிக்க முடியும். அது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணணும். ஒரே ஸ்டாக்கில் போடாமல் டைவர்ஸ் பண்ணும்போது 1-2 ஸ்டாக் லாஸில் போனாலும் மற்ற ஸ்டாக் நல்ல ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் ஓவரால் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணவங்க தான் ஏகப்பட்ட பேர் கோடீஸ்வரன் தான் ஆகியிருக்காங்க, இப்போவும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ட்ரேடிங் குறைஞ்சபட்சம், அதாவது அதில் ட்ரேடிங்கில் சம்பாதிக்கிறவங்க ஒரு அதிக பர்சன்டேஜ் சம்பாதிக்க முடியாது. ஒரு குறைஞ்ச பர்சன்டேஜ், அதாவது ஒரு 100 பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு 4-5 பேர் இல்லை 10 பேர் தான் அதில் சம்பாதிப்பாங்க. அவங்களும் இன்வெஸ்டிங்கில் சம்பாதிக்கிற அளவு ஒரு பெரிய ரிட்டர்னை எடுக்க முடியாது. இதுதான் உண்மை. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. நமக்கு கேட்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அப்படி இல்லை. 100%, 100% எல்லோரும் சம்பாதிக்க முடியும். கரெக்டாக அனலைஸ் பண்ணி, ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணால் சம்பாதிக்க முடியும். இப்போ இது பாருங்கள், இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு இது வச்சுருக்கிறேன். அதாவது ஜஸ்டைல் அனலைஸ் பண்ணி நான் 330 நம்ம அனலைஸ் பண்ணேன். 330, 35 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் சொல்லியிருந்தேன் வாங்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருந்தார். நான் யாருக்குமே டைரெக்டாக டிப்ஸு கொடுக்க மாட்டேன், வாங்குங்க வீங்க அப்படின்னு டிப்ஸு கொடுக்க மாட்டேன். ஆனால் மறைமுகமாக என் வீடியோவில் ஒரு ஸ்டாக்கோட நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அந்த இதில் ஆனால் கமெண்டில் கேட்டதுனால ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். வாங்குங்க, லாங் டேர்முக்கு பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக்கை ஏன் வாங்கணும் அப்படிங்கிறது நீங்கள் அந்த ஜஸ்டைல பார்த்தா, அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஜஸ்டைல் நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமுள்ள ஸ்டாக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2 வருஷமாக 220-225 crore பைபேக் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டாக் ஒரு வேல்யூஷனும் பார்த்தீங்க அப்படின்னா லோ வேல்யூஷனில் இருந்துச்சு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் நிறைய ஜெனரேட் பண்ணுற ஸ்டாக்கு. ஆனால் அந்த ஸ்டாக்கில் உள்ள ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா க்ரோத்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அவ்வளோதான். அதனால் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஒவ்வொன்றும் என்னோடய அனலைஸில் ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயங்களாம் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். அதை மட்டும் சொல்கிறேன். இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். டாடா மோட்டார்ஸ் 2010 போட்டுக்கிறேன், 2019 இந்த டேட் அதாவது டாடா மோட்டார்ஸ் 10/2/2019 வீடியோ போட்டேன். அது அப்போ 160 ரூபா ப்ரைஸ் இருந்தது. அதான் 120ன்னு போட்டுக்கிறேன். ஆனால் அப்போவே சொன்னேன், இந்த டாடா மோட்டார்ஸ் 100க்கு கீழே போனாலும் வாங்காதீங்க, இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் 160லேருந்து ஒரு 230-240 ரூபா வரையும் போச்சு. அது என்ன காரணம்னு தெரியல, ஏதோ நியூஸ்னால போச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸோட வேல்யூ என்ன விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 85. ஓகேங்களா? அப்போவே நான் அதில் இந்த வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா அப்போவே செல் பண்ணிக்கலாம். லாங் டேர்முக்கு தான் நான் இதெல்லாமே சொன்னது.
சாட்டமாக எடுத்துக்காதீங்க. டைட்டன் ஒரு ஷேர் வந்து 10.2 ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து டாடா மோட்டார்ஸ் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்து ஸ்டாக் அனலைஸ் பண்ணல. இது நிறைய வந்து ட்ரேடிங்க்கான வீடியோ தான் போட்டிருந்தேன். அப்புறம் டைட்டனோட ஷேர் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர் போய் டைட்டனை வந்து ரொம்ப ஹை ப்ரைஸில் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ஸ்டியூஷனல் ராகேஷ் செஞ்சினோல இவங்க மாதிரி ஆளுங்க வந்து அவங்க விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க விற்கிறாங்க, ஆனால் வாங்குறாங்களே அப்படிங்கிறது அப்புறம் அனலைஸ் பண்ணி போடும்போது பார்த்தோம் அப்படின்னா டைட்டன் வந்து ஓவர் ப்ரைஸடாக இருந்துச்சு. ரொம்ப ஹைலி வந்து அதிகமாக விலையேறிஞ்சி 1300 இருந்துச்சு. அப்போவே நான் செல் பண்ண சொன்னேன். இப்போ வந்து 890க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த டைட்டன் ஷேர் வீடியோவிலே பார்த்தீங்க அப்படின்னா வைபவ் குளோபல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றியும் சொல்லியிருப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, டைட்டன் வந்து ஜுவல்லரி சேல்ஸு ஷாப்பிங் இந்த மாதிரி இருக்கனால அதோட காம்படிட்டரை நான் வந்து கம்பேர் பண்ணும்போது வைபவ் குளோபல் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்டாக்காக, அதாவது நல்ல ஸ்டாக்குங்கிறது கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் பெட்டராக இருந்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அப்போ 1000 ரூபாய்க்கு இருந்தது. ஆனால் அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் அந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணல. அது வந்து அதுக்கப்புறமும் வந்து கீழே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு கீழே ஒரு 700 800 600 ரூபாயோ என்னமோ 600 700 ரூபாய்க்கு என்னமோ பக்கமாக வந்துருந்துச்சு. நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் 1800 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது வைபவ் குளோபல். அதுதான் ஃபண்டமெண்டலோட வித்தியாசம். ஒரே தேதியில் 2 ஸ்டாக்கையும் சொல்கிறேன். டைட்டனை செல் பண்ண சொல்கிறேன், வைபவ் குளோபலை கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன். அதோட ரிசல்ட்டு நீங்கள் இங்கேயே போய் பார்க்குறீங்க. டைட்டன் வந்து நான் சொன்னதுலேருந்து கிட்டத்தட்ட 400 ரூபா கம்மியாகிட்டு இருக்குது. வைபவ் குளோபல் நான் சொன்னதுலேருந்து 100 ரூபா வந்து அதிகமாக விலை ட்ரேட் இருந்தால் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் வந்து இவ்வளோ மார்க்கெட்டுக்கு நான் இந்த இதெல்லாம் சொல்லும்போது வந்து மார்க்கெட் வந்து 12,500 இருந்துச்சு. 12,300 நான் 12,200 என்னமோ வந்து இண்டெக்ஸ் இருந்துச்சு. ஆனால் அப்போவும் பாருங்கள் இவ்வளோ மார்க்கெட் இறங்கி வந்து வைபவ் குளோபல் வந்து லாபத்தில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி எஸ் பேங்கை பற்றி 2-3 வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் 2-3 வீடியோவில் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், எஸ் பேங்க் வந்து ப்ரைஸ் வந்து 10க்கும் கீழே வர வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாங்கியிருந்தீங்கன்னா அப்போவும் அதே வீடியோவில் அந்த இதிலே சொன்னேன், வாங்கினாலும் ஒரு 30-40க்கெலாம் ப்ரைஸ் போச்சுன்னா விற்றுட்டு வெளியே வாங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரியே வந்து எஸ் பேங்க் வந்து 6 ரூபாயோ 7 ரூபாயோ அது வரையும் வந்தது. ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 40-50க்கு மேலே போச்சு. ஓகேங்களா? அதுவும் நடந்தது. அசோக் லைலாண்ட் சொன்னேன். அசோக் லைலாண்ட் வந்து விலை வந்து குறைவாக இருக்குது, பரவாயில்லை. ஆனால் வரப்போகிற 2 குவார்ட்டரை பொறுத்து தான் அடுத்த ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து நீங்கள் வாங்கவும் வேணாம், விற்கவும் வேணாம். எப்போ இன்னும் 2 வருஷம் 1 வருஷத்துக்கு வந்து இது மேலே போக வாய்ப்பு கம்மின்னு சொல்லியிருந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த செக்டார் வந்து ரிவைவ் ஆகும்போது நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும்போது மட்டும்தான் அசோக் லைலாண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஜஸ்டைல் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஜஸ்டைல் வந்து ஏற்கனவே அந்த வீடியோவில் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதில் ப்ரூஃப் கூட காமிச்சிருக்கிறேன், பார்த்துக்குங்க. பெல் வந்து நிறைய பேர் இதை வாங்கி வந்து நட்டமடைஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் நான் 20 கீழே வந்து வாங்கும்போது பிஸ்னஸ் ஒன்றும் பெருசாக வந்து இல்லை அப்படின்னாலும் இது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதை நான் என்ன ஒரு 40 ரூபா வரையும் கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். 20 ரூபா பக்கம் வந்தால் வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். என்ன காரணம் அப்படின்னா, அதோட பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேப்போட ஒரு 75% வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு ஹியூஜ் வந்து கேஷ் இருந்துச்சு. அதனால தான் சொன்னேன், ரொம்ப ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு, வாங்குங்க, வாங்கினா ஒரு ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுவும் இப்போ நடந்திருக்கு. நீங்கள் வேணால் எல்லாமே ப்ரூஃப் தான் கொடுத்துட்ருக்குறேன். வீடியோவையும் பாருங்கள், இங்கே இந்த இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கேர் ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். சில நெகட்டிவ்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் மேலே இருந்தாலும், ஆனால் ப்ரைஸ் ரொம்ப லோ வேல்யூவேஷனில் இருக்குது, பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது, வாங்கக்கூடிய ஒரு ஷேர் அப்படின்னு சொன்னேன். நான் இந்த வீடியோ போட்டு 5-6 நாள் தான் இருக்குது. 350 ரூபாயில் உள்ள ஷேர் 402 இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ண முடியும். ஃபண்டமெண்டல் அனலைஸை மட்டும் நல்லா கற்றுக்குங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க
நட்டமடையாமல் 100% பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி இதுதான். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லையும் ஓவர் ப்ரைஸில் போய் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நட்டமடைய அதிக வாய்ப்பு. இப்போ வந்து ஓவர் ப்ரைஸில் இருக்கிறது ஐஆர்சிடிசிலாம் யாரோ கேட்டிருந்தாங்க, அப்போவே சொன்னேன் ஐஆர்சிடிசிலாம் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ கீழே இறங்கிட்டு திரும்ப மேலே ஏறிட்டு போயிட்டுருக்கு. அதே மாதிரி டிக்ஸான் டெக்னாலஜிஸ்னு ஒரு வீடியோ போட்டேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த போட்ட சமயத்தில் விலை வந்து கீழே இறங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கிட்டு திரும்ப போய் அதே நான் சொன்ன இடத்துல போய் நிற்கிது. திரும்ப அங்கேருந்து கீழே இறங்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவென்யூ சூப்பர் மார்ட்டும் சொன்னேன். பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கும், ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூவில் இருந்தாலும் வாங்கக்கூடாது. அந்த ஸ்டாக்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் நல்ல ஒரு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஒவ்வொரு கால்குலேஷன்லாம் போட்டுட்ருக்குறேன். ஓகேங்களா? நன்றி.